எங்களுக்கு நன்மையும் மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். அல்லேலூயா. நன்மை செய்யறது எப்படின்னா நாம தெரிந்து கொள்றது. கர்த்தர் என்ன, கர்த்தர் நல்லவர். கெட்டவனா இருந்த என்ன நல்லவனா மாத்திட்டாரு. இனிமேல் நான் நல்லவன் தான் செய்வேன், நான் தீமை செய்ய மாட்டேன். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த தீர்மானம் எடுத்துட்டா வச்சுக்கீங்களேன், உன் மேல நல்லது மாத்திரம் தான் வரும். அதுதான் ஆண்டவர் சொல்ற, நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். சொல்லுங்க, நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். இந்த இடத்துல பாருங்க, இன்னொரு வசனத்தை அப்படியே படிங்க. எபேசியர், அப்படியே கொஞ்சம் 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 எடுங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எல்லாம் சேர்ந்து படிங்க. சொல்லுங்க, எனக்கு நன்மை உண்டாகவும் நன்மை உண்டாவதற்கு பூமியிலே என் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் என் தகப்பனையும் என் தாயையும் கனம் பண்ணுவேன். அதுவே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையா இருக்கிறது. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. முன்னாடி அப்பா அம்மாவை கனவீனம் பண்ணுவேன், அப்பா அம்மாவை அசட்டை பண்ணுவேன், அப்பா அம்மா பேச்சை கேட்க மாட்டேன், அப்பா அம்மாவுக்கு எதிர்த்து நிற்பேன். ஆனால் எப்போ ஏசப்பா என் உள்ளத்தில் வந்தாரோ, உங்கள் உள்ளத்தில் வந்தாரோ, இப்போ நீங்கள் மாற்றம் வந்துட்டீங்க, மனம் மாற வந்துட்டீங்க. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். என்னையா மனம் மாறுது? நான் இனிமேல் எனக்கு நன்மை உண்டாகிறதுக்கும் பூமியிலே என் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் என் தகப்பனையும் என் தாயையும் நான் கனம் பண்ணுவேன். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாம் கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமை. ஹல்லேலூயா. நல்லா சொல்ற ஆண்டவர் வச்சுக்கிறாரு. என்ன கனம் பண்ணா மட்டும் போதாதுப்பா, டெய்லி உனக்கு வச்சுக்கிறாங்க பாரு. 1.5 வயசுலேருந்து பிறந்ததுலேருந்து கழுவி மொழிவி இது பண்ணி அது பண்ணி சீராட்டி சிங்காட்டி செலவு பண்ணி பார்த்து ஊற்றி வச்சுக்கிறாங்க பாரு. அந்த தாயும் தகப்பனையும் நீ என்ன பண்ணோம்? கனம் பண்ணோம். கனவீனம் பண்ணக்கூடாது. இது லூஸ், இதுக்கு ஒன்றும் தெரியாது பாரு. அடிச்சோன்னா அவள் தான் தொடப்பு கட்டை பிஞ்சிக்கும். இப்படி பேசினா அது கனவீனம். இப்படி ஒரு நாளும் செய்யக்கூடாது. இப்படி ஒரு நாளும் நீங்கள் இன்னைக்கு கனம் பண்ணால் உங்கள் பிள்ளைங்க உங்களுக்கு கனம் பண்ணும். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? நீ எதை விதைக்கிற அதை தான் அறுப்ப. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணு. அதுதான் பிள்ளைகளை கூட்டு வந்து வச்சுக்க சொல்கிறது. இங்கே வந்தால் அங்கே போனால் ABCD சொல்லி கொடுப்பாங்க. ஒழுங்காக உட்காரு, ஒழுங்காக சாப்பிடு, ஒழுங்காக இது மூக்கு சொல்லி துவச்சிக்க, அது துவச்சிக்க, இது பார்க்காது, அது அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அப்பா அம்மாவை கனம் பண்ணுறதுன்னு இங்கே சண்டே கிளாஸில் வந்தால் தான், இங்கே சர்ச்சில் வந்தால் தான் சொல்லி கொடுப்பாங்க. வேற படிப்பு கொடுத்தா மட்டும் போதாது. படிப்புக்கு மேலே மரியாதையும் ஒழுக்கத்தையும் கொடுக்குறது இங்கே. இங்கே வந்தால் தான் ஸ்கூல் அது ஒழுங்காக இருக்கும், நல்ல பேர் எடுக்கும், ரிமார்க் நல்லா வரும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். உன் தகப்பனையும் தாயும் என்ன பண்ணு? கனம் பண்ணு. அப்போது உன் வாழ்நாள் நீடித்திருக்கும், நீ நன்றாக என்ன பண்ணுவேன்? இருப்பாய். எபேசியர் கலாத்தியர் எடுத்துக்கோங்க. திருப்போம் இந்த இடத்துல சொல்கிறார் பாருங்க, நற்கிரியை குறித்து சொல்கிறார் பாருங்க. 9, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதிருந்தோமானால், நாம் தளர்ந்து போகாதிருந்தால் என்ன பண்ணுவோம்? ஏற்ற காலத்தில் அறுப்போம். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. நன்மை செய்கிறதில், கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எல்லாம் சேர்ந்து நன்மை செய்கிறதில். நல்லதெல்லாம் செஞ்சு பார்த்தங்க, நான் நிறுத்திட்டேங்க. நன்மை செய்கிறதுல எதில் வேணா சோர்ந்து போயிடுங்க. நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகவே சோகாது. சோர்ந்து போகாதிருந்தால், தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலம் வருவீங்க, அறுப்பீங்க. இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. அதனால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு ஏற்றவர் யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கு நன்மை செய்ய கடவும். சொல்லுங்க, நன்மை செய்ய. பக்கத்துல சொல்லுங்க, நன்மை செய்ய
விசுவாசம் உள்ளவனுக்கு நீ நன்மை செய்யும் போது அந்த நன்மை 1000 மடங்கு உங்களுக்கு திரும்பி வந்துடும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. விளங்குறவங்களா ஒரு ஆமென் சொல்லுங்க. விதைக்கிறது ஒரு நன்மை, கொடுக்கிறது ஒரு நன்மை, நல்ல காரியங்களை செய்யணும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. தீமையை வெறுங்க, தீமையை தீமைக்கு தேயாதீங்க, தீமையை நன்மையினால் வெல்லுங்க. எப்போதும் கர்த்தர் நல்லவர் என்று துதிக்கிறீங்களா, நீங்க நல்லதை செய்ய ஆரம்பிச்சிருங்க. ஹல்லேலூயா. விளங்குறவங்களா ஒரு ஆமென் சொல்லுங்க. எடுத்துக்கொள்வோம். தீமோத்தி 6ஆம் அதிகாரம் கடைசி வசனம். பதினேழு 18. ஆறாம் அதிகாரம் வாசிக்கலாம். இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பா சிந்தையா இராமலும். சொல்லுங்க. ஐஸ்வர்யம் இருக்குதுன்னா இருமாப்பு இருக்கக்கூடாது. இருமாப்பு சிந்தை இராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமல் நாம் அனுபவிப்பதற்கும், சொல்லுங்க, நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளை, சொல்லுங்க, சகலவித நன்மைகளை நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் பேரில் என்ன பண்ணோம்? நம்பிக்கை வைக்கவும். பாருங்க, ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை வைக்காத, ஐஸ்வர்யத்தை தர தேவன் பேர் மேல நம்பிக்கை வை. அவர் தான் சகல நன்மைகளும் சம்பூர்ணமாய் நமக்கு என்ன பண்றாரு? கொடுக்கிறார். சொல்லிட்டு 18 சொல்றாரு பாருங்க, வாசிங்க. நன்மை செய்யவும், சொல்லுங்க, நன்மை சொல்லுங்க, நன்மை செய்யவும், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவாகும், தாராளமாய் கொடுக்கிறவளும் உதாரண குலமாய் இருக்கவும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. நன்மை செய்யறதுன்னா என்னதுங்க? கர்த்தர் மேல நான் நம்பிக்கையா இருக்கிறவன் அவன் நன்மை செய்வான், நற்கிரியை செய்வான், தாராளமாய் கொடுப்பான். சொல்லுங்க, தாராளமாய் கொடுப்பான். கஞ்சத்தனம் இருக்காது, உதாரணமாய் இருப்பான். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. இவன் தான் நான் கர்த்தர் பேர் மேல நம்பிக்கை வைக்கிறான்னு அர்த்தம். சொல்லுங்க, இவன் தான் கர்த்தர் பேர் மேல நம்பிக்கை. இந்த நம்பிக்கை, கர்த்தர் பேர் மேல வைக்கிற நம்பிக்கை தான் ஒரு மனுஷனுக்கு நன்மை செய்ய தூண்டும். நம்பிக்கை இல்லாதவன், பணத்தின் மேல நம்பிக்கை வைக்கிறவன் என்ன பண்ண மாட்டான்? நன்மை செய்யவே மாட்டான். கர்த்தர் பேர் மேல நம்பிக்கை வைக்கிறவன் அவன் எப்போதுமே கஞ்சத்தனமா இருக்க மாட்டான், உதாரணமா இருப்பான், நற்கிரியைகளை செய்வான். வேத சொல்லுது, உதாரண குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சிறானோ அவனுக்கு. அதனால நன்மை செய்ய பழகுங்க, நன்மையை ஓடி ஓடி செய்யுங்க. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. நன்மை செய்வதற்கு ஒப்பு கொடுங்க. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர் என்று துதிக்கிறீங்க, உங்கள் கரங்களில் நல்லது செய்யுங்க. உங்க மூலமா தான் இந்த உலக மெய்யான அன்பு, தூய்மையான அன்பை பார்க்க போகுது. நீங்க நல்லது செய்வதை இயேசுவின்க்கு என்ன பண்ண போறீங்க? சாட்சிகளா இருக்க போறீங்க, இயேசுவை வெளிப்படுத்த போறீங்க. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்க மூலமா கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட போகுது. ஒரு தீர்மானத்தை எடுங்க, நல்லது தான் ஏன் செய்வேன், நான் தீமை செய்ய மாட்டேன். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்படி நீங்க நினைச்சிட்டான்னு வச்சுங்களேன், உனக்கு யாரும் தீமை செய்யறதுக்கு கர்த்தர் விடவே மாட்டார். ஆபிரகாமுக்கு அவன் மனைவிக்கு தீமை செய்ய கர்த்தர் என்ன பண்ணல? விடவே இல்லை. அதே போல உனக்கும் உன் குடும்பத்துக்கு ஒருத்தரும் தீமை செய்யறதுக்கு கர்த்தர் விடவே, எந்த மனுஷனும் உனக்கு பொல்லாப்பு செய்ய விடவே. நீ நன்மை செய்ய தீர்மானிச்சுட்டு நன்மைக்காக நீ வாழ்ந்தினா, நான் சொல்ற ஒரு தீமையை உன்னை கிட்ட வரவே வராது. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. எந்த பொல்லாப்பும் எந்த நாசமோசம் உன்னை கிட்ட வரவே வராது. ஆகவே என்ன பண்ணீங்க, இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்கணும், மாய் மாலை இருக்கக்கூடாது. நன்மை செய்ய பழகுங்க, நன்மை செய்யணும் விரும்புங்க, நன்மை செய்வதற்கு ஓடாடுங்க, தீமையை வெறுத்துடுங்க. தீமை செஞ்சா கூட அவனுக்கு ஜெபம் பண்ணுங்க, அவனை ஆசீர்வதிங்க. தீமையை அவனுக்கு ஒரு நான் முள்ளால தான் எடுக்கிறான் பாரு, அவனை இன்னும் பண்றான் பாரு, செய்யாதீங்க. கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுங்க, கர்த்தர் அவனுக்காக யுத்தம் பண்ணுவார். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் அவனுக்காக வழக்காடுவார், கர்த்தர் அவனுக்காக என்ன பண்ணுவார்? நமக்காக யாவற்றையும் செஞ்சு முடிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், இந்த நல்ல கால வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்மை செய்ய பழக வேண்டும். நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீங்க, பூமிக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க, மலை மேல இருக்கிற பட்டணமா இருக்கிறீங்கன்னு சொல்லியிருக்கிறீங்களா ஆண்டவரே? அப்பா ஆண்டவரை சபிக்கிறவளை ஆசீர்வதிங்க, துன்பப்படுத்துறவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க, நிந்திக்கிறவங்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்லியிருக்கிறீங்களா ஆண்டவரே? இப்போது நன்மை செய்ய வச்சிருக்கிறீங்களா ஆண்டவரே எங்களை? அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமது ரத்தத்தினால் கழுவி இருக்கிறீங்க ஆண்டவரே, எங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறீங்க, எங்களை அழைத்து இருக்கிறீங்க, எங்களை முன்குறித்து இருக்கிறீங்க.
எங்களை நீதிமான ஆக்கி இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா இப்போதும் கூட அப்பா நாங்கள் உமது பிள்ளை ஆண்டவரே, உமது ஜன ஆண்டவரே, ஆண்டவரை நன்மை செய்யும்படியாக எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். இதோ கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இவர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள். உமது அன்பு இவர்களுக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிறபடினால எல்லாருக்கும் நன்மை செய்யணும் என்று சொல்லி உள்ளங்களில் ஆழ பதியட்டும். கர்த்தருடைய நாமம் இவர்கள் மூலமாய் மகிமைப்படட்டும். இயேசுவின் சாட்சியாய் விளங்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நல்ல நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் என்றென்றும் நம்மோடு கூட இருப்பதாக. சென்று வாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கு ஒரு வாழ்த்து தெரிவித்துக் கொள்வோம். பிரைஸ் தி லார்ட்.